வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங்மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்றைக்கு மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி தான் பேசப்போகிறேன். அதாவது ஆண்டவர் வாரிசு. ஆண்டவர் வாரிசுனா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அதுக்குண்டான மருந்து எப்படி செய்வது, எந்த மூலத்தில் இருந்து செய்வது என்பதை பற்றி தான் சொல்லப் போகிறேன். இன்றைக்கு நவபாசனத்தில் அந்த மருந்து செய்கிறோம். நவபாசனம் என்றால் 9 பாசனம். அந்த 9 பாசன வகையில் லிங்கம் என்பது ஒரு பாசனம். லிங்கம் நவபாசனத்திலே ஒரு 3வது இடத்தில் உள்ள ஒரு பாசனம். இதுதான் லிங்கம். இந்த லிங்கம்னா நான் சுத்தி செய்த லிங்கம். இது நம்ம கடையில் போனால் சுத்தி செய்யாத லிங்கம் தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு முறையாக நம்ம சுத்தி செய்யணும். சுத்தி செய்யும் பொழுது ஒவ்வொரு மருத்துவரும் தன்னுடைய தற்காப்பை நினைவில் கொள்ள வேண்டும். முதலில் அவுரி கஷாயம் செய்து கொள்ளுங்கள். அவுரி கஷாயம், அவுரி வேர், 10 மிளகு, காம்பு நீக்கிய 4 வெற்றிலை, இது மூன்றையும் 4 டம்ளர் தண்ணியில் காய்ச்சி 2 டம்ளர் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மருந்து சுத்தி செய்யும் பொழுது நீங்கள் தற்காப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை குடித்துக்கிட்டே வரணும். இல்லைன்னா உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். இந்த லிங்க பாசனத்தை சுத்தி செய்யும் பொழுது ஆஸ்மா பேஷண்ட் யாருமே கிட்ட இருக்கக்கூடாது. இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகும். இந்த லிங்க பாசனத்தை சுத்தி எப்படி செய்வது என்று எல்லா குருமார்களுக்கும் மருத்துவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் கிளிக்கட்டி தொங்க விட்டு எடுப்பார்கள். சில பேர் 2-3 நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வித்தைகள்லாம் இருக்குது. இந்த பாசனத்தை நான் 40 நிமிஷத்தில் சுத்தி செய்யுது. இது இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தது எங்களுடைய குருகுலம். 40 நிமிடத்தில் இந்த பாசனத்தை நாங்கள் சுத்தி செய்தோம். இது பாருங்க, விஷம் இல்லை. சுத்தி செய்வதற்கு முன்பு இது விஷம், பயங்கர விஷம். இதில் விஷம் இல்லை. நான் வாயிலும் போடலாம், விஷம் இல்லை. இப்போ வாயில் போட்டேன், எச்சாயிடுச்சு, மறுபடியும் ஒரு சுத்தி செய்யணும். அந்த மாதிரி இது மருந்தாயிடுச்சு. இப்போ இதை நன்னி கழுவத்தில் இட்டு நல்லா பஸ்மமாக்கணும். பஸ்மமாக்கின பின்னாடி உங்களுக்கு லிங்க செந்தூரம் கிடைக்கும். நைஸான லிங்க செந்தூரம் கிடைக்கும். உங்களுக்கு லிங்க செந்தூரம் போதுமென்றால் அதை சேகரித்துக் கொள்ளுங்கள். பட் ஆண்டவர வாரிசு ஆண்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு மருந்து வேண்டுமென்றால் அந்த லிங்க செந்தூரத்துடன் முட்டையின் வெள்ளைக்கருவை சேர்த்து அரைக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த மருந்தை 1 வாரம் நன்னி கழுவத்தில் இட்டு அரைத்து கொண்டே இருக்க வேண்டும். முதல்ல 1 முட்டை போடுங்க, 2 முட்டை போடுங்க, 3 முட்டை போடுங்க. எந்த அளவுக்கு முட்டையின் வெள்ளைக்கரு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மருந்தின் வீரியம் அதிகரிக்கும். இதுதான் உண்மை. அதை சேகரித்த பின்னால் இந்த மாதிரி எடுத்து ஒரு பாட்டிலில் பக்குவமாக பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளலாம். இதை எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவர்களுக்கு இந்த மருந்தை எடுத்து ஒரு அரிசி எடை அளவு தான் கொடுக்கணும். ஜாஸ்தியும் கொடுக்கூடாது. அரிசி எடை அளவு எடுத்து தக்க அனுமானத்துடன் கொடுக்க வேண்டும். தக்க அனுமானம் என்றால் பசுமாட்டு நெய்யில் ஒரு அரிசி எடை அளவு எடுத்து பசுமாட்டு நெய்யில் கலந்து ஈவினிங் கொடுக்கலாம். அதுக்கு முன்பு தாது விருத்தி லேகியங்கள் நிறையா இருக்குது. அதையும் கொடுத்து இதை குறுமருந்து உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன மருந்து வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் உபமருந்தாகவும் கொடுக்கலாம். பட் இது 48 நாளைக்கு ஒரு ஆண்மகன் சாப்பிட்டால் 100% அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி என்பது கேரண்டி. இதில் ஒரு குறிப்புகள் எழுதியிருக்கிறது. இந்த மருந்தை சாப்பிட்டால் அழியும் ஆண்மகன் ஆவான். என்ன
அழியும் ஆண்மகன் ஆவான் அப்படின்னு ஒரு குறிப்பேட்டில் பதியப்பட்டுள்ளது. மிகவும் அற்புதமான மருந்து. இதுக்கு வந்து ஆண்டவர் வாரிசு என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கோம். ஏன்னா வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வாரிசு குடிக்கிறார். இது வந்து ஆண்டவர் போன்றது தான். 100க்கு 100 அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி, கேரண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு மருத்துவரும், சித்த மருத்துவரும், குருமார்களும் இந்த மாதிரி செய்து நீங்கள் உங்கள் நோயாளிக்கு கொடுத்து உதவலாம். ஆமையா, பெண்களுக்கு அப்படிங்கல அது நாம் அவங்களுக்கு கர்ப்பப்பை லேகியம் ஒன்று இருக்குது. அந்த கர்ப்பப்பை லேகியம் செய்து பெண்களுக்கு கொடுத்து இந்த ஆண்டவர் வாரிசு ஒரு அரிசி எடை அளவு தக்க அனுமானத்துடன் கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலம் கொடுத்து வந்தால் 100க்கு 100 அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி. இது நிச்சயம். இது ஒவ்வொரு குருமார்களும், மருத்துவர்களும், பாரம்பரிய வைத்தியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மருந்து முக்கியமாக இந்த மருந்து என்ன பண்ணணும், இது வந்து எப்படி இதை சுத்திப்படுத்துறது எல்லாம் தெரியும். சில பேர் கிளி கட்டி 2 நாள் 3 நாள் தொங்க விட்டு அதில் தாய்ப்பால் விடுவாங்க, சில மற்ற எண்ணெய்கள்லாம் விட்டு சுத்திப்படுத்துவாங்க. இந்த மாதிரி எல்லா வைத்தியர்களுமே தெரியும். நான் ஏன் இதை சொல்லலை அப்படின்னா, சொன்னால் நேற்று ஒரு வைத்தியர் ஒரு காரணமே கேட்டார். சுத்தி செய்ய தெரியாத கூட நாங்களாம் வைத்தியர்களா, சுத்தி செய்வதை பற்றிலாம் ஏன் பேசுகிறீர்கள் என்றார். இன்னும் எத்தனையோ இப்போ மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், குருமார்கள்லாம் சுத்தி செய்வதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி வந்து இது ஒன்லி 40 மினிட் நான் சுத்தி செய்து, ஒன்லி 40 மினிட் 40 நிமிஷத்தில் நான் சுத்தி செய்தேன். இது எங்கள் குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்த ஒரு சூட்சமான தந்திரம். அதை ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன். அதனால் நேற்று அவர் போன்பட்டு கேட்டதுனால இதை சுத்தி எப்படி செய்வது என்று சொல்வதற்கே தர்ம சங்கடமாக இருக்கிறது. யாருக்காவது சுத்தி எப்படி செய்வது என்று ஒரு சந்தேகம் இருந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனுடைய நம்பர் கொடுக்குறேன், கேளுங்க. நான் தெளிவாக நான் சொல்கிறேன், இப்படி சுத்தி செய்யுங்க அப்படின்னா. ஒரு மருந்து சுத்தி செய்வதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே இது விஷம். இந்த விஷத்தை வந்து விஷமெல்லாம் மருந்தாக்கணும் அப்படின்னா அது முக்கியமான வேலை அதுதான். மற்றபடி பொடியாக்குறது பெரிய ஒன்றும் இல்லை. கல்பத்தில் போட்டு அடிச்சுப்பா பொடியாயிடுது, பசுமாயிடுது, லிங்க செந்தூரமாகிடுது. அப்புறம் லிங்க செந்தூரத்தை நம்ம ஆண்டவர் வாரிசாக மாத்திர முட்டையை உடச்சி போட்டுமா. நீங்கள் எந்த அளவுக்கு முட்டையினுடைய வெள்ளைக்கறி சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு மருந்து உன்னதமாக வேலை செய்யும். இதுதான் உண்மை. ஓகே, அடுத்தது வேறொரு பதிவோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.